Hello friends, this is Murugan and welcome to my channel. It's Murugan's World. இன்னைக்கு நம்ம ஜானதன் என் பிஸ்டல் இயக்கத்துல மற்றும் நம்ம ஜாக்கி சான் நடிப்புல வெளிவந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்க போறோம். And welcome to my session, Murugan's Movie Meter. படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா ஃபைபர் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டோர்னமெண்ட் இருக்கு. அந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஜாக்கி சானோட ஸ்டூடெண்டான லீ அப்படின்ற அந்த பையனை வந்து கலந்துக்க வச்சு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றதாங்க இந்த கதையே. இவனை கராத்தே கிட் ஆக்குவோம். கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, 2010 வெளிவந்த அந்த கராத்தே கிட் படம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன, ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. எப்போ தயாரா இருக்கியோ அப்போ உனக்கு புரியும். படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி பார்க்கணும்னா படம் ஓப்பனிங்லயே மியாக்கி கராத்தேவும் குங்ஃபுவும் ரெண்டுமே ஒரே மரத்துல இருந்து வந்த கிளைகள் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கதையே ஆரம்பிக்கிறாங்க. இது ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற வரலாறு பிரதிபலிக்குது. 2 branches 1 tree. குங்ஃபு டீச்சரான ஹான், அதாவது நம்ம ஜாக்கி சான் வந்து ஜப்பான்ல வந்து ஒரு குங்ஃபு அகாடமி நடத்திட்டு வராங்க. ஸோ அங்க வந்து லீ அப்படின்ற ஒரு பையன் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையனோட அம்மா என்ன சொல்லிடுவாங்க, இந்த சண்டைலாம் வேணாம், வா நம்ம நியூயார்க் போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை நியூயார்க் கூட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பையனுக்கு வந்து நியூயார்க் வரதுக்கு விருப்பமே இல்லைங்க. ஸோ ஜாக்கி சானுக்கும் விருப்பம் இல்லை. சரி அவங்க அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தான் நியூயார்க்கு அவங்க கிளம்புறாங்க. நீ அமெரிக்காவுக்கு வந்திருக்க, புது இடம். லீயோட அம்மா ஏன் நியூயார்க் போகணும்னு சொல்றாங்க, ஏன் வந்து அவங்களுக்கு அந்த குஃபு வந்து பிடிக்கல நம்ம பையன் பண்றது அப்படின்னா, நம்ம லீக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பிரதர் இருக்காருங்க. அவருமே வந்து நம்ம லீ மாதிரியே வந்து நல்ல ஒரு குஃபு வித்தக்காரர் தாங்க. என்ன, ஒரு டோர்னமெண்ட்ல அவங்க அண்ணன் ஜெயிச்சிருவாரு. ஸோ அந்த ஜெயிக்கிறது தாங்க முடியாம அந்த ஆப்போனண்ட்ல இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணிடுவான்னா, ஒரு சண்டேல அவங்க அண்ணனை வந்து மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அண்ணன் இறந்துருவான். ஸோ அதனால என்னன்னா, இவங்க அம்மாவுக்கு வந்து 2வது பையனான நம்ம லீயாச்சு நம்ம உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த சண்டைலாம் வேணாம், நீ சண்டையே போடக்கூடாது, வா நம்ம நியூயார்க் போயிடலாம்னு சொல்லி நியூயார்க் கிளம்பி போறாங்க. அப்பதான் அவன் அண்ணனுக்கு நடந்தது நடக்காது. ஸோ நியூயார்க் போனவொடனே எல்லாமே புதுசா இருக்கு அவங்களுக்கு. ஸ்கூல் போகும்போது அந்த பையன் மட்டும் தனியா தெரியுறான், யாருமே அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது தான் பீஸா ஷாப்போட ஓனரோட பொண்ணு வந்து இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? ஒருத்தர் கிடைச்சாங்க. அவன் பேர் என்ன? ஸோ அந்த பொண்ணோட பேர் வந்து மியாங்க. இப்ப என்னன்னா, அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மியாவோட அப்பாவான அந்த பீஸா ஷாப் ஓனர் வந்து அவருக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனை வரும். ஸோ அவர் என்னன்னா, அவர் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப கடனா இருக்கு. ஸோ இப்போ நடக்க போற ஒரு லோக்கல் ஃபைட் மேட்ச், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து இந்த கடனெல்லாம் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ கிட்ட ஹெல்ப் கேட்கிறாருங்க. ஏன்னா நம்ம லீக்கு குங்ஃபு தெரியும் அப்படின்றத ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ்ல அவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ எனக்கு குங்ஃபு சொல்லி கொடுத்து சொல்லி நம்ம லீயை கேட்பாரு. ஸோ லீயும் வந்து அவருக்கு குங்ஃபு சொல்லி கொடுத்து அந்த மேட்ச்லயும் கலந்துக்க வைப்பாரு. என்னன்னா, அந்த மேட்சை நல்லா தான் ஃபைட் பண்ணுவாரு. பட் வந்து ஆப்போனண்ட்ல இருக்கிறவன் என்னன்னா, லீகலா இல்லாம இல்லீகலா அவரை நாக் அவுட் பண்ண அவரும் சுருண்டு விழ அப்புறம் அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு கொஞ்சம் அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த பையனை ரொம்பவே பாதிச்சிடும். ஸோ அந்த பையனும் யார்கிட்டையும் பேசாம சைலண்டா இருக்கான். இதுல நம்ம ஜாக்கி சான் வந்து அவனுக்கு கால் பண்ணுவாரு, காலே எடுக்க மாட்டான். அப்புறம் ஜாக்கி சான் என்ன பண்ணுவாரு, நேரா கிளம்பி நியூயார்க் வந்துருவாரு. ஸோ ஜாக்கி சானோட இன்ட்ரோ நியூயார்க்ல ஒரு ஃபைட்ல தாங்க ஆரம்பிக்குவாரு. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதே சமயம் வந்து என்னதான் வயசானாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் த லைன்ன்ற மாதிரி தான் ஜாக்கியை வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவருக்கு அந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வைக்கல. ஆனாலுமே அவர் பண்ற அந்த ஒரு ஃபைட் சீன்ஸும் பிளஸ் கொஞ்சம் கொஞ்சம் காமெடியும் கலந்து அவரோட ஆஸ் யூஷுவல் அந்த காமெடி சென்ஸும் உள்ள போடுறாரு. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களால முடியும். நான் நியூயார்க்கெல்லாம் வரமாட்டேன், உங்களை நான் அங்க சந்திக்கிறேன். ஜாக்கி சான் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மியாக்கி கராத்தேவும் சேர்த்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருசோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போவாருங்க. ஸோ அவரையும் வந்து கூட சேர்த்துக்கிட்டு ஸோ இந்த 2 பேருமே மியாக்கி கராத்தே பிளஸ் குங்ஃபு ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த பையனுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஃபைபர் டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அந்த ஃபைபர் டோர்னமெண்ட்ல அந்த பையன் கடைசியில் ஜெயிச்சானா இல்லையா அப்படின்றதாங்க இந்த மொத்த கதையுமே. 2 பேர் இருக்காங்க. ஸ்டண்ட்டை பத்தி பார்க்கணும்னா படத்துல ஸ்டண்ட் எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. ரொம்ப ஓவர்டூலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நம்பகத்தன்மையா இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் ரோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஓகே, பட் நம்பகத்தன்மையா இருக்கு. ஏன்னா வந்து பண்றது வந்து கூஃபு இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம குறை சொல்ல முடியல. ஸோ ஸ்டண்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கணும்னா இந்த படத்துல எல்லாருமே அவங்க
கொடுத்த ரோலை ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது நம்ம ஜாக்கி சான், லீ, அப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான மியா. யா பார்த்தாலே தெரியுது. படத்தோட டியூரேஷன் பத்தி பாக்கணும்னா படம் வந்து 1.5 மணி நேரத்துக்கு கம்மியா தாங்க ஓடுது. அதுவே இந்த படத்தோட ஒரு பிளஸ்ஸா இருக்குங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் படம் பாக்குற ஃபீல் வரல, சீக்கிரமா படம் முடிஞ்சது, சொல்ல வந்த விஷயத்த தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப வளவலன்னு இழுக்கவும் செய்யல, ரொம்ப டிராக் பண்ணல. என்ன படத்துல வந்து ஸ்டார்டிங் அந்த அந்த பையன் நியூயார்க் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பட் அந்த ஸ்லோனஸ் எல்லாம் ஈடுகட்ட நடுவில் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஆக மொத்தத்துல இந்த டியூரேஷன்ன்றது வந்து இந்த படத்துல ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லைங்க. புது ஸ்கூல், சண்டை போடக்கூடாது. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா படம் நல்லாவே என்டர்டைன் பண்ணிச்சுங்க. எனக்கு வந்து இந்த ஃபைட் சீன்ஸ், நம்ம ஜாக்கி சான் இவங்களெல்லாம் தாண்டி இந்த படத்தோட எடிட்டிங், ஏன்னா ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்த்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா அந்த ஃபைனல் ஃபைபர் டோர்னமெண்ட் நடக்குது பார்த்தீங்களா, அந்த செஷன்ல வந்து லீ ஒருத்தரை பஞ்ச் பண்ணும்போது கரெக்டா வந்து நம்ம கார்னர் வந்து பஞ்ச் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு டிரான்சிஷன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருந்தது. அதே சமயம் படத்துல நிறைய வந்து டிரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு விஷுவலா நல்லாவே இருக்கு. அப்புறம் என்னங்க, இந்த படத்தோட மூவி மீட்டர் பார்த்துட்டு வந்துருவோமா? அப்புறம் என்னங்க, இந்த படம் இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போய் பாருங்க. நான் உங்களை அடுத்த படத்தோட ரிவ்யூ சந்திக்கிறேன். Till then, take care.